இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மகாபாரதத்தில் அழிக்கவே முடியாது, அழிவை தர 3 பேர் தாங்க. இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தை அழிக்க முடியாதனால அந்த கிருஷ்ணனே வந்து இவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டு இவங்க 3 பேரையும் போர் பண்ணாமல் நிராயுதபாணியாக நிற்க வச்சு மாண்டவர்களை கொண்டு அழிச்சாங்க. இந்த 3 பேர் யாருன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம பீஷ்மர் தாங்க. பீஷ்மருக்கு அழிவே கிடையாது. அதனால தான் கடைசி வரைக்கும், கடைசி மரண தருவாய் வரைக்கும் தன்னோட மரணத்தை தானே கேட்டு வாங்கின ஒரு மனுஷன் பீஷ்மர். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா கர்ணன் தான். கர்ணனையும் போரில் யாராலுமே கொல்ல முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தால் இறங்கி வந்து அவனை நிராயுதபாணியாக்கி கொண்டு. 3வது பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியார் தான். இவர் தன்னோட பையன் இறந்துட்டார்னு சொல்லி அந்த மன வலிமையில் இந்த உலகத்தையே அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தன்னோட மிக சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை ஏவும்போது கிருஷ்ணன் தடுத்து நிறுத்தி நிராயுதபாணியாக்கி அவரோட தலையை கொய்து கொண்டாங்க.